அறிமுகம் ஒரு தெய்வீக வாழ்க்கை வரலாறு. ஈடு இணையில்லா அற்புத வெளியீடு இப்புத்தகத்தில் அடங்கியுள்ளது. இதயத்தை ஈர்க்கும் இவ்வரலாற்றினை மிக கவனமாய் படிக்க வேண்டுகிறோம். இதை ஒரு இரட்டை வாழ்க்கை வரலாறு என்றே சொல்ல வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா என்னும் உன்னத மனிதர் ஒரு ஆத்மா அல்ல. 2. எவ்வாறெனில் உலகத்தந்தை பரம்பொருள் பரமபிதா பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் இறங்கி வரும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியும் இப்போது நடைபெறுகிறது. இதை படிக்கும்போது அநேகர் ஆச்சரியப்படலாம். நாஸ்திகர்களும் கடவுள் யார், எப்போது வருகிறார், எப்படி வருகிறார், என்ன செய்கிறார் போன்ற வினாக்களுக்கு விடை தெரியாதோரும் தவறாக புரிந்து கொண்டிருப்போரும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்கு ஆழமாக முழுவதையும் படித்து ஆராய்ந்து தெளியும்போது இதன் உண்மை உங்கள் உள்ளத்தை தொடுவது உறுதி. இவ்வாறு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஆனால் முற்றிலும் வேறுபட்ட மனிதரைப் பற்றி கூறுகிறது. அவர் வெற்றி நிறைந்த வியாபாரியாகவும் பொறுப்புள்ள குடும்பத் தலைவராகவும் சமூகத்தில் மரியாதைக்குரியவராயும் விளங்கினார். அவரது நண்பர்களும் பிறரும் அவரை தாதா, மூத்த சகோதரர் என்றே வாஞ்சையுடன் அழைத்தனர். ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அருள் இவருள் பிரவேசமானதும் புதுபாகத்தை ஏற்ற இவரது பெயர் பிரஜாபிதா பிரம்மா, ஆதிதேவன், முதல் தேவதை என மாறி வழங்கலாயிற்று. பல கோடி மக்களுக்கிடையே இறைவன் இவரை தன் கருவியாகத் தேர்ந்தெடுத்தது தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி என்றும் கூற முடியாது. அனைத்தையும் அறிந்தவர் பரம்பொருள், மேலும் முழுமையானவரும் அவர் ஒருவரே. ஆகவே அவர் பிரம்மாவை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றால் அதற்கு பல காரணங்கள் நிச்சயம் உண்டு. அதுவும் பிரம்மா பாபாவின் இப்பிறவியில் மட்டுமல்ல, உலகச் சக்கரத்தின் 84 பிறவிகளிலும் சிறப்புடன் கூடிய மாண்புறு தன்மைகள் இருந்திருக்க வேண்டும். இறைவன் அவரது கடந்த கால மற்றும் எதிர்கால வாழ்க்கையை தெளிவாக எடுத்தியம்பியுள்ளார். அதிலிருந்து எவ்வளவு அபூர்வமான தெய்வீக மனிதர் பிரம்மா பாபா என்பது தெரிய வருகிறது. அவரது 84 பிறவிகளை ஒதுக்கிவிட்டு தற்போதைய பிறவி அனைத்து விதத்திலும் இறுதியாக இருந்தபோதிலும் இறைவன் அவரது சரீரத்தில் பிரவேசமாகும் வரை அவரது வாழ்க்கையில் உயர்ந்த பண்பாடுடன் கூடிய ஆன்மநேயத்தை அவரைச் சந்திக்கும் ஒவ்வொருவரும் காண முடிந்தது. உண்மையிலேயே பரமனுக்கு இணைந்த கருவியாக அவர் ஒருவரே விளங்கினார் என்றால் அது மிகையாகாது. அனைத்திற்கும் மேலாக அவரது தனித்தன்மை என்பது அவரது சீர்மிகு தெய்வீக குணங்களில் மட்டுமன்று, அக்குணங்களை அவரது தொடர்பில் வரக்கூடிய பிறரிடமிருந்தும் வெளிப்படுமாறு செய்தலில் காணப்பட்டது என்பதே பொருத்தமாகும். அந்த அளவு ஓர் தூண்டுகோலாய் விளங்கினார். அவரது வாழ்க்கை வரலாற்றைப் படிக்கும் நமக்கே அத்தெய்வீக குணங்கள் அனுபவமாவதையும் நம் வாழ்வில் தூய்மையும் அமைதியும் ஆழப்படிவதையும் அனுபவம் செய்யலாம். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் தன் மனதினை வென்று முழுமை நிலை என்னும் உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியும் என்பதையும், அவர்களது இகபர வாழ்க்கையை மேம்பட்ட ஒன்றாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதையும், அவரது வாழ்க்கைச் சரித்திரத்தையும் காணும் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டும் அளவில் அமைந்துள்ளது. உண்மையிலேயே விலைமதிப்பற்றது இவ்வரலாறு. ஏனெனில் உலகச் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இச்சரிதம் காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்குப் பின்னரே மனித குலத்திற்கு கிடைக்கிறது. ஓம் சாந்தி.